இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் திருப்பது வந்திருக்கு. நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க. இதில் வந்து 10th மார்க் பேஸ் பண்ணி தான் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் மார்க் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்தியா போஸ்ட் online.cpt.gov.in இருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசியாக வந்து ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹோம் பேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் 1 January 2026 லைவ் ஆன் நியூ வெப்சைட் சொல்லியிருக்கும். கிளிக்கர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு கிராமின் தாக் சேவாக் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் 1 January 2026 இருக்கும். அது இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேட் சொல்லிவிட்டு யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டேட் ஸ்டார்ட் டேட் வந்து ஜனவரி 30ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் என் டேட் இருக்குது. அதேமாதிரியே ஃபஸ்ட் நீங்கள் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அடுத்தது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான டேட் பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எடிட் அல்லது கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் பிப்ரவரி 17, 18 2 நாட்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கிளிக் டு ரிஜிஸ்டர்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததான் எவ்வளோ மார்க் இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புன்னு பார்க்கலாம். இது வந்து 10th பேஸ் பண்ணி தான் இதை எடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நீங்கள் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு சேர்ந்துக்கிறதுக்கு பாட்டம்லேயே வேகன்சி போஸ்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ்நாடு சருக்கு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த டிஸ்ட்ரிக்டில் டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாரி அனெக்சரில் இந்த ஜாப்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மார்க் டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறதுக்கு ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் 1 January 2025 இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட் நேம் எல்லாமே இருக்கும். தமிழோட செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து லாஸ்ட் இயர் வந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். இதன் மூலமாகவே இந்த வருடம் எவ்வளோ கட் ஆஃப் மார்க்குன்னு நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸ்டேட் நேம் வந்து தமிழோட செலக்ட் பண்ணுங்கள். தமிழோட செலக்ட் பண்ணோடனே மொத்தம் 6 லிஸ்ட் இருக்கும். லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் சொல்லி நான் ஃபஸ்ட் லிஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆனவங்களுக்கு அடுத்த லிஸ்ட் வெளியிடுவாங்க. அடுத்தடுத்த லிஸ்ட் வெளியிட்டிருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் இருக்கும். போஸ்ட்டுடைய நேம், போஸ்ட்டுக்கான கம்யூனிட்டி, ரிஜிஸ்டர் நம்பர், எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லி வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தால் 80% மேலே இருந்தாலே அப்ளை பண்ணலாம். எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தாலும் 90% மேலே இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் 90% மேலே 10ஆம் வகுப்பில் மதிப்பெண் பெற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இதிலே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்களாம் 96%, 98%, 95%, 88% சொல்லிட்டு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப் மார்க் குறையும் அதிகரிக்கும். இது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு 90% மேலே இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதை விட குறைவாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இதுதான் இந்த மார்க்குடைய டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.